தமிழ் தேசிய குடியரசு இயக்கம் தலைவர் தோழர் மெய்யப்பன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க உழைக்கும் மக்கள் ஒற்றுமை. அன்பார்ந்த பகுதிவாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபாரிகளே, பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் நான் சார்ந்திருக்கும் தமிழ் தேச குடியரசு இயக்கத்தின் சார்பில் வணக்கம். இன்றைக்கு தமிழ் தேசிய நாள் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் முன்னெடுக்கப்படுகின்றது. 1990ஆம் ஆண்டு நடைபெற்ற தன்னுரிமை மாநாட்டில் தோழர் உள்ளிட்ட அனைவரையும் சிறைப்படுத்தினார்கள். அதனுடைய முழக்கம் என்பது தமிழ் தேச தன்னுரிமை என்பது பிரிந்து போகும் உரிமையுடன் கூடியது. எங்களுக்கு பிரிந்து போகும் எண்ணம் வந்தால் நாங்கள் அதில் இருந்து பிரிந்து விடுவோம். திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்ற கூட்டாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என்பது போல் இல்லாமல் தன்னுரிமை என்பது சுதந்திரம், என்னுடைய உரிமை, நான் எப்படி வாழ வேண்டும், நான் என்ன படிக்க வேண்டும், நான் எங்கே எப்பொழுது தூங்க வேண்டும், நாம் எப்பொழுது என்ன சாப்பிட வேண்டும், நான் எப்பொழுது சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய உரிமையை கோருகிறனோ அதுவே தான் தன்னுரிமை. தன்னுரிமை வேண்டும் தமிழ்நாட்டிற்கு என்று தன்னுரிமையை மாநாட்டை நடத்திய அதே நாளில் இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழகமெங்கும் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துகின்றது. தோழர்களே, நண்பர்களே, ஏன் எங்களுக்கு தன்னுரிமை வேண்டும்? இந்தியா ஒரு நல்ல நாடு தான். இந்தியாவில் எல்லா பேருமே இந்தியர்களாக இருக்கோம், எல்லாரும் நல்லா தானே ஒத்துமையாக இருக்கோம். ஏன் நீங்கள் பிரிஞ்சு போகணும்னு சொல்கிறீங்க? பிரிஞ்சு போவதற்கான காரணம் என்ன இருக்கின்றது அப்படின்னு பொதுமக்களாகிய நீங்கள் கேட்கலாம். பிரிந்து போவதற்கான 1000 காரணங்கள் இருக்கின்றன, சேர்ந்து இருப்பதற்கான ஒரு காரணமும் இல்லை. ஏனென்றால் இந்திய தேசியம் என்பது மொழியின் பெயரால் என்னை அடிமைப்படுத்துகின்றது, மொழியை திணிக்கின்றது, சமஸ்கிருதத்தை திணிக்கின்றது, ஹிந்தியை திணிக்கின்றது, என்னுடைய தாய்மொழியை அளிக்கின்றது. இந்திய தேசியத்தின் பெயரால் பண்பாடு அளிக்கப்படுகின்றது. இங்கே பல்வேறு மார்வாடி சேட்டுகள் கொண்டாடுகின்றான். இங்கே பொங்கல் அனுமதிக்கப்படுவதில்லை. பொங்கல் விழாவை ஒரு தேசிய விழாவாக கொண்டாட முடியவில்லை. எங்களுடைய வரிப்பணத்தை இந்திய தேசியத்தின் பெயரால் அள்ளி கொண்டு செல்கின்றீர்கள். ஜிஎஸ்டி, மத்தியில் ஒரு ஜிஎஸ்டி, என்னுடைய உழைப்பை எல்லாம் மத்திய அரசின் பெயரால், இந்தியத்தின் பெயரால் சுரண்டுகின்றீர்கள். உங்களுடைய இந்தியத்தின் பெயரால் எங்களுடைய நிலங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றது, நிலக்கரி சுரங்கத்தில் எடுக்கப்படுகின்றது. உன்னுடைய இந்தியத்தின் பெயரால் என்னுடைய வேளாண்மை அழிகின்றது. வேளாண்மைக்கு, விவசாய நிலத்திற்கு நீர் இன்றியமையாதது. உன்னுடைய இந்தியத்தின் பெயரால் தான் கேரளாவில் பெரியார் அணையில் தண்ணி பெற்று தருவதற்கு வக்கில்லை. உன்னுடைய இந்தியத்தின் பெயரால் தான் காவிரி பெற்றுத்தருவது கர்நாடகத்திலிருந்து பெற்றுத் தருவதற்கு வக்கில்லை. உன்னுடைய இந்தியத்தின் பெயரால் தான் எங்களுடைய அனைத்து உரிமைகளும், தமிழர்களுடைய ஒட்டுமொத்த உரிமைகளும் பறிக்கப்படுகின்றது. ஒரு குடும்பத்தில் 5 பேர் ஒன்றாக இருந்து குடும்பம் நடத்தினால் அது நல்லது. அண்ணன் தாட்டியம் செய்தான், தங்கச்சியை அடிப்பான்னா அண்ணன் தங்கச்சி அங்க வீட்டுக்குள்ள ஒன்னா இருக்க முடியாது, போய்தான் ஆக முடியும். ஒரு கட்டத்தில் அடிப்பான், அப்புறமேட்டு கொன்றுவான். இன்றைக்கு அதுதான் இந்தியத்தின் பெயரால் தமிழர்களை கொன்று குவிக்கின்றார்கள். காவிரி நீர் பிரச்சனைக்காக விக்னேஷ் என்ற ஒரு மாணவன் இறந்தான், செத்தான். எத்தனை பேர் கொண்டாடுறோம்? அவனை எத்தனை பேருக்கு தெரியும்? காவிரியின் பெயராலே கர்நாடகத்திலே, பெங்களூரிலே சண்டை நடந்த போது தமிழர்களை விரட்டி அடித்தார்கள். இது எத்தனை பேருக்கு தெரியும்?
மொழியெல்லாம் பேசுறோம். அதிமுக திமுக எல்லா பேரும் வந்து மொழி நாள் அப்படின்னு சொல்றீங்க. இந்த மொழியை வச்சோம் பேசுறோம், மத்ததெல்லாம் பேசு. காவிரி நீர் பிரச்சனையினுடைய உன்னுடைய நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கிறாங்க எதிர்கட்சி தலைவர்கள். காவிரி நீர்ல உங்களுக்கு தர முடியாத மேகதாட்டு அணை கட்டுகிறாங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க? கட்ட விடாம தடுப்போம் அப்படின்னு பதில் சொல்றாரு. எப்படி தடுப்ப? அவன் கட்டுவதற்கான கையொப்பம் விட்டாரு. இல்ல, அந்த கையொப்பம் விடுவதற்கு இந்த ஹெல்தர் தான் காரணம். அதனால்தான் தோழர்கள் அவரை வெளியேற்றுங்கள், பதவியில் இருந்து ராஜினாமா செய்யுங்கள், அவரை இந்த தலைவர் பொறுப்பில் அகற்றுங்கள் என்று கோருகிறார்கள். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள தேர்தல் வரப்போகுது. வானத்தை பார்க்க முடியாத அளவிற்கு தோரணங்கள் கட்டப்படும். அடிச்சவன் பிடிச்சவன் எல்லாம் ஒன்னா சேருவான். இங்க இருந்து எதிர்த்து பேசுறவன் அங்க போய் ஆதரித்து பேசுவான். தோழர்களே, வேடிக்கை பார்க்கக்கூடிய பொதுமக்களே, நம்மளை எந்த அளவிற்கு ஒரு அரசியலற்றவர்களாக, ஒரு உரிமை உள்ளவர்களாக, இது என்னத்தை கேள்வி கேட்க போறேன்? ஓட்டு தானே போட போறேன். உனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் இன்னைக்கு காங்கிரஸ்ல இருப்பேன், நாளைக்கு போய் பாரதிய ஜனதாவில் போய் சேருவேன். நான் பாரதிய ஜனதாவில் இருப்பேன், இவன் காங்கிரஸுக்கு வருவேன். ஆனா உங்ககிட்ட நின்று ஓட்டு கேட்பேன். சரவண செஞ்சாரா இல்லையா? திருப்பூரத்தில் திமுகவில் இருந்து ஜெயிச்சாரு, அப்புறம் பாரதிய ஜனதா கட்சிக்கு போனாரு, அப்புறம் அதிமுகவுக்கு போய் நிக்கிறாரு. இன்னைக்கு விஜயதாரணி காங்கிரஸ்ல இருந்துச்சு, பாரதிய ஜனதாக்கு போகுது. இப்ப இவங்க எல்லாம் நம்ம ஓட்ட வாங்கிட்டு அவவே லாபத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல் தாவரம். அப்ப நம்மள என்ன நினைக்கிறாங்க? ஓட்டு போடுற நீங்க எல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க, ஓட்டு போடுற நம்ம எல்லாம் எவனும் பேச மாட்டோம்ன்ற நினைப்பு தானே. டேய், நான் உனக்கு ஓட்டு போட்டு நான் தேர்ந்தெடுத்தேன். நீ போறதா இருந்தாலும் இருக்கிறதா இருந்தாலும் நான் தான் பொறுப்பு. நீ போறதா இருந்தா நீ ராஜினாமா செய்ய, என் ஓட்ட வாக்க கொடுத்துரு. திரும்ப பெறும் உரிமை, தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு இருப்பது போல் உன்னைய திரும்ப பெறுவதற்கான உரிமை வேண்டும். இதுதானே ஒரு ஜனநாயகம். தமிழர்கள் நடத்துள்ள தோழர்கள் போட்டுக்கிறாங்க. இங்க இருக்கானே ஒரு நாய். தோழர்களே, நண்பர்களே, ஹிட்லர் என்ற நாய். அந்த நாய்க்கு இணையாக இருப்பது நம்மளுடைய பிரதமர் மோடி. ஹிட்லருக்கு இணையானவர் மோடி. ஏன் அப்படி சொல்றோம்? ஹிட்லர் யாரு? அவன் ஒரு பாசிஸ்ட். பாசிஸ்ட் என்ன? தன்னுடைய மேலாண்மையை திணிப்பது, தன்னுடைய மேலாண்மை வழங்குவது கிடையாது. சோறு ஒரு பிள்ளைக்கு ஊட்டும், ஒரு வாய் வாங்கும், ரெண்டாவது வாய் வாங்காது, திணிப்போம். அது வாந்தி எடுக்கும், வாந்திதான் எடுக்கும். அதுவா விருப்பப்பட்டு உண்ணுமே, கீழே கிடக்கிற பருக்கி எடுத்து உண்ணும், அது சாப்பாடு, அது ஏத்துக்கிறோம். ஆனா இவங்க திணிக்கிறாங்க, எல்லாத்தையும் சர்வாதிகாரம் என்ற பேர்ல திணிக்கிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் குண்டு போட்டதுக்கு நம்ம கொஞ்சம் பேர் அல்லாடணும். நான் கூட கொஞ்சம் தவறா பேசினேன். அவங்க யாரு? பாரதிய ஜனதாவோட ஒப்புதலோட இங்க வந்து குண்டை போட்டு போயிருக்காங்க. அவங்க போட்ட தேதி வந்து 13/12/2023 அந்த தேதி. அதே தேதியில தான் காஷ்மீர் விடுதலைக்கான போராட்ட குழு வந்து பாராளுமன்றத்தில் குண்டு போட்டுச்சு. அந்த குண்டு தான் அதே நாள்ல இவங்க போட்டு இவங்க வந்து அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அந்த 4 பேர், 2 பேர் பாராளுமன்றத்தில் குதிக்கிறாங்க. ஒருத்தர் சூழ்ல இருந்து அந்த புகையை காட்டுறாரு. இவங்க எல்லாம் பாவங்க. நான் அன்னைக்கு பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க ஒரு கோபத்தில் வந்திருக்கிறாங்க. என்ன கோபம்னா, எனக்கு வேலை கிடைக்கல, நான் போலீஸ்காண்டி முயற்சி எடுத்தேன், எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற கோபத்துல உள்ள வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க, கோஷம் போட்டிருக்கிறாங்க. ஆனா இத சரியா பாரதிய ஜனதா கட்சி கையாண்டது. இவங்க வந்து அந்த 4 பேரை இன்னைக்கு வரைக்கும் உபா சட்டத்துல உள்ள இருக்கிறாங்க, தேசிய பாதுகாப்பு சட்டத்துல உள்ள இருக்கிறாங்க. அவங்கள போய் நேர்ல பார்த்து பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது, காங்கிரஸ்கார அனுப்புனான்னு சொல்லுது, அடிக்குது, துன்புறுத்துது. இந்த 4 பேர் யாரு? இளைஞர்கள், படித்தவர்கள். ஏன்னா அப்புறம் அடிச்ச புறாடி கிடையாது, கோபம், இந்த சமூகத்தின் மீது அக்கறை. படித்தவர்களா வேலை கிடைக்கும்ன்றீங்களா? படிப்பு பூரா காசா விற்கிறீங்களா? ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் காசுங்க. எதுங்க தன்னுரிமை? எதுங்க சுதந்திரம்? எதுங்க இந்தியா? ஓ இந்தியாவில் தாண்டா இந்த கேந்திரிய வித்யாலயில் தமிழ்ல சொல்லி தர மாட்டான். ஓ இந்தியாவில் தாண்டா சென்ட்ரல் ஸ்கூல்ல தமிழ்ல சொல்லி தர மாட்டான். ஆனா தமிழ்நாட்டுக்காரங்க நாங்களாம்
நீ தமிழகத்துல வந்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடம் வச்சுக்கலாம், சென்ட்ரல் ஸ்கூல் வச்சுக்கலாம், 4 வகையான படிப்பு வைக்கலாம், படிப்பு போய் விற்கலாம். நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் இந்தியா. இந்த இந்தியாவுடைய பெருமை இப்படிதான் இருக்குது. ஓட்டு போறதுக்கு மட்டும் நம்மளை பயன்படுத்துறது. இன்னைக்கு இந்தியாவுடைய சூழல் எப்படி இருக்கு? ஹிட்லர் சொன்னேனே, அந்த செய்திக்கு வருகிறேன். தோழர்களே, டெல்லியில விவசாயிகள் போராடுறான். இது விவசாயிகளுக்கான போராட்டம், இது விவசாயிக்கான பொதுக்கூட்டம். இதே நாளில் இன்னைக்கு டெல்லியில போராடுறான், ஏற்றி கொண்டிருக்காங்க. போராட்டம் பண்றதுன்னு தெரிஞ்சுமே ஒரு அமைச்சருடைய பையன் காரை விட்டு 4 பேரை சாகடிச்சிருக்கான். போராட்டம் ஒரு இடத்துல நடந்தது, போலீஸ் அங்க தடுக்கும். போராட்டம் நடக்குது, அங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்க வழி நடத்தும். ஆனா ஒருத்தர் 4 பேர் 4 விவசாய ஏத்துக்கொள்ளா கேட்டப்ப நம்ம இந்த கேள்வியெல்லாம் கேட்காத வரைக்கும் இந்த நாய்கள் பாரதிய நாய்கள் ஆடத்தான் செய்யும். எவன் ஒருத்தர் நாங்க கேட்கறது இல்ல. எல்லாரும் பேசுங்க. ஏண்டா 4 விவசாய கொண்டு அதுக்கு நீதி கேட்கறது சரிதானே? அந்த விவசாயிகள் இன்னைக்கு போராடுற விவசாயிகளுக்கு எப்படியெல்லாம் மோடி அரசு தடுக்குது தெரியுமா தோழர்களே, நண்பர்களே? சொல்லி மாறாத கொடுமைகள். கார்பரேட் நிறுவனத்திற்கு, அதானி அம்பானிக்கு உங்களோட வசூல்பட்ட கடனை வங்கியில் இருக்கிற காசை பூரா எடுத்து அவனுக்கு கடனா கொடுத்து அந்த கடனையும் தள்ளுபடி செய்திருக்கான். இன்னைக்கு அவன் கப்பல் வச்சிருக்கான், துறைமுகம் வச்சிருக்கான். கடனே கட்ட முடியாதவன் கப்பல் வச்சிருக்கானா எப்படி? இவனால கடனை தள்ளுபடி பண்ண முடியுதுன்னா எப்படி? அந்த அவனுக்கு வந்து சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறான். ஏன் விவசாயிகள் ஹரியானா, சிக்கிம், பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் எங்களுடைய உரிமைக்காக எங்களை கொன்றவனுக்கு நீதி வழங்கு என்று போய் கேட்கும் பொழுது ஆணி வைக்கிறான். ஆப்பு உப்பன்னு சொல்லுவோம்ல, ஆணி வைக்கிறான். சாலை நெடுக ஆணி, பேரிகாடு. சரி, இதெல்லாம் பத்தாது, ட்ரோன் கேமரா வருது. ட்ரோன் கேமரா வந்து வாங்குறப்ப சொன்னாங்க, இந்த கேமரா எதுக்குங்க வாங்குறீங்கன்னு கேட்குறப்ப சொன்னப்ப சீனாக்காரங்க வேற ஒரு நாட்டுக்காரங்க போர் நடக்கும்போது இந்த ட்ரோன் கேமரா வழியா குண்டு போட்டு நம்ம இந்தியாவை காப்பாத்துறதுக்குன்னு சொன்னாங்க. என் காசுல, என் உழைப்புல, என்னுடைய வரியில உனக்கு போலீஸ்க்கு சம்பளம், இந்த எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் சம்பளம். இந்த எம்எல்ஏ எம்பி தேர்ந்தெடுத்த நீங்கள் மக்கள் போராடும் போது அவன் ட்ரோன் கேமரா போல நம்மள அழிக்கிறான். சீனாக்காரனை கொள்ளல, நம்ம மேல குண்டு போடுறாங்க. அவன் யாருங்க நீங்க சொல்றீங்கல்ல? இப்ப கேட்கிறேன், இந்திய தேசம் பேசக்கூடிய உங்களை கேட்கிறேன், அவன் இந்தியனா இல்லையா? நீ இந்தியனா இல்லையா? மத்திய அரசு போராடக்கூடிய இந்திய மீது இந்தியன் துண்டு போடுறான். போராடக்கூடிய இந்தியன் மீது துப்பாக்கி சூடு நடத்துறான். இளம் விவசாயி செத்து போயிட்டான், 2 பேர் செத்துட்டான். இப்ப நடந்த போராட்டத்துல இந்திய தேசியத்தை நாங்க எப்படி மதிக்க முடியும்? இந்திய தேசத்தை எப்படி ஏற்க முடியும்? உன்னுடைய இந்திய தேசத்தின் பேரால் என்னுடைய வளங்களும், என்னுடைய கல்விகளும், என்னுடைய பண்பாடும் அளிக்கப்படுகிறது. இந்தியத்தை ஒழிக்க வேண்டும், தமிழ் தேசிய தன்னுரிமையை அடைய வேண்டும். அதற்கு தமிழ் தேசிய பேரியக்கம் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிக்கும் பாராட்டுவோம். புரட்சிகர வாழ்த்தை சொல்லி விளம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஆயிரத்தி 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்று நாம் சொல்கின்றோமோ, அந்த நாளுக்கு முன்னால் நாம் ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருந்தோம். சுதந்திரம் பெற்ற பிறகு நாம் டெல்லி அரசுக்கு அடிமைகளாக இருக்கின்றோம் என்பதை மிக தெளிவாக, அருமையாக, உணர்ச்சிகரமாக பேசி சென்றிருக்கின்ற தோழர் மெய்யப்பன் அவர்களுக்கு நன்றி.